දයසසන හැම කෙනෙක්ම கண்களை எல்லோரும் மூடுவோம். සිතින් දුරස් වෙලා ගතින් දයසසවල වැඩක් නැහැ. எங்கள் உதடுகளினாலே எங்கள் சரீரத்தில் இருக்கிற கரங்களை உயர்த்துவதிலே எந்த பயனும் கிடையாது. நாங்கள் உள்ளத்திலே தூரமானவர்களாக இருந்தால் ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ප්‍රේක්ෂකයෝ பார்வையாளர்கள் ක්‍රිස්තියානි කියන්නේ ප්‍රේක්ෂකයෝ බිහි කරන තැනක් නෙමෙයි. சபை என்று சொல்வது கிறிஸ்தவ பார்வையாளர்களை உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடம் அல்ல. යේසුස් වහන්සේ ප්‍රේක්ෂකයන් බිහි කරන්න නෙමෙයි අච්චර දහදුක් ඉන්නේ. இயேசு கிறிஸ்துவோ அந்த அளவுக்கு துன்பப்பட்டது அவர் பார்வையாளர்களை உருவாக்குவதற்காக அல்ல. පියාණන් වහන්සේ තමන්ගේ පුත්‍රයාට වඩා ලෝකෙට ප්‍රේම කරේ ප්‍රේක්ෂකයෝ බිහි කරන්න නෙමෙයි. இந்த பிதாவானவர் தன் மகனை பார்க்கலும் புத்திரனை பார்க்கலும் இந்த ஜனங்களை அதிகமாய் நேசித்தது இவர் இங்கே பார்வையாளர்களை உண்டாக்குவதற்காக அல்ல. පියාණන් පුත්‍රයාණන් වහන්සේ දිවා නොනිදා ඔබ මන් දිහා බලාගෙන ඉන්නේ ඔබ මන් ප්‍රේක්ෂකයෙක් වෙනවට නෙමෙයි. ஆகவே புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவோ இரவு பகல் அவர் கண் விழித்து பிரயாசப்பட்டு பார்த்துக் கொண்டிருப்பது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේ අපිට ඉදිරියෙන් ගොස් රළුතන් සමතරා කොට පිත්තල ගේට්ටු යකඩ ගේට්ටු කඩක් මාර්ගයේ පිළිවෙල කරන්නේ ඔබගේ මාව ප්‍රේක්ෂකයෝ කරන්න නෙවෙයි. அவர் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவர்களை நேராக்குவதும் பரதமுடனானவர்களை செவ்வையாக்குவதும் வெண்கல கதவுகளை உடைப்பதும் இரும்பு தாழ்பால்களை ஒழிப்பதும் உங்களையும் என்னையும் அவர் பார்வையாளர் ஆக்குவதற்கே அல்ல. උන්වහන්සේ කිව්වේ මං වෙනතුරු මේක සිහි කරන්න කියලා. උන්වහන්සේ රොටි කඩලා කුසලානේ ගෙනල්ලා ඒක සිහි කරන්න කිව්වේ ප්‍රේක්ෂකේ බවට පත් වෙන්න නෙවෙයි. அவர் தன்னுடைய சரீரத்தை உடைத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இதை நான் வரும் வரைக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது உங்களையும் என்னையும் அவர் பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. අච්චර හොරෙක්ව නිදහස් කරලා උන්වහන්සේකට කීකරුණේ කමක් නැහැ. මම යන්න මං ඉදිරිපත් වෙන්නම් කිය ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙමෙයි. ஆகவே அவர் அந்த திருமணனை பார்த்து பரவாயில்லை நான் உனக்கு முன்பதாய் போகிறேன் என்று சொன்னது உன்னையும் என்னையும் அவர் பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. අර මිනිමරුවෙක්ව නිදහස් කරන කල උන්වහන්සේ ඒකට කීකරුණේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙමෙයි. அந்த கொலையாளிகளுக்கு முன்பதாக அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினது உன்னையும் என்னையும் அவரை பார்வையாளனாக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේව එහෙන් මෙහෙට ගෙනල්ලා තීරණයක් නැති තැන උන්වහන්සේ යථාර්ථකමේ කමක් නැහැ යමු මෙහෙට යමු එහෙට යමු කියලා උන්වහන්සේ ඒ රටේ ඒ නීතියද කීකරුණේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. அவரை அங்கும் இங்குமாய் அலைய செய்து பரவாயில்லை நான் இவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுகிறது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளர் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේ කිව්වා මං උදෙසා අඬන්න එපා නුඹේ දරුවන් උදෙසා අඬන්න කිව්වේ ඔබ මා ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. ஆகவே அவர் என்ன சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னது உங்களையும் என்னையும் ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. ප්‍රේක්ෂකයෙක් කරන්න නෙවෙයි. ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. ප්‍රේක්ෂකයෙක් කරන්නේ. ஒரு பார்வையாளன் ஆக்குவதற்கு அல்ல. උන්වහන්සේගේ හදවතේ ඔබගේ මගේ ගැන තියෙන සැලසුම ලොකුයි. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டம் அது மிகப்பெரிய ஒரு திட்டம். උන්වහන්සේ බලාගෙන ඉන්න ඔබ මාව ආරක්ෂා කරන්න. உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படியாக அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். නිතරම බලාගෙන ඉන්න ඔබට මට උත්තර දෙන්න. உன்னையும் என்னையும் அவர் நித்தமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு. උන්වහන්සේ ආසයි ඔබ මම උන්වහන්සේගේ තුරුලේ උන්වහන්සේ ඉන්නවට ආසයි. அவருடைய மடியிலே நீங்களும் நானும் இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். උන්වහන්සේ ආසාවෙන් බලාගෙන ඉන්නවා. அவர் விருப்பத்தோடு